இப்போ இந்த ஹீலிங்ன்ற மெத்தட் வச்சு நீங்க சொன்னீங்க. இப்போ மெடிசின்ஸோ இல்ல மருந்துகள் மூலமா இல்லாம நம்ம ஹீலிங்ல குணப்படுத்துறதோ, பிளஸ் விவசாயத்துக்கும் நம்ம வந்து வேண்டுதல் முறையில வந்து நம்ம வேண்டி நம்ம கடவுள்கிட்ட வேண்டி நம்ம பண்ற மாரி நீங்க ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. மழையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்த மாரி. இது மனிதர் கண்டுபிடித்தமான கருவிகள். இப்போ டெக்னாலஜிகளா ஃபோனு, கம்ப்யூட்டரு, எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாரி நெறைய விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நம்ம யோசிக்கும்போது, அதுல ஒரு ஹீலிங் மாரி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த விஷயத்துல வந்து ஒரு வெளியே சொல்றது கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் தான். சரி, நல்லது. இறைவன் எல்லாவற்றின் மீதும் ஆதிக்கம் இருக்கு. இறைவனோட ஆதிக்கம் சொல்றது, ஆதிக்கம் சொல்றதை விட இறைவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வல்லவன் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த அனுபவங்கள் எனக்கு நிறைய இருக்கு. அதில் நான் சொல்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் தான். சரி, வாய்ப்பு கிடைக்குது சொல்றேன். இந்த அனுபவம் இருந்துச்சு. ஒரு தடவை மலேசியா போயிருக்கும்போது அங்கே நண்பர்கள்ட்ட பேசிட்டு இது பண்ணும்போது நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ பேச்சு வாக்கில் குசியில இதை சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து இறைவன் வந்து எல்லா வீட்டின் மீதும் அதிகம் இல்லை. இதை நம்ம நம்மளுடைய இந்த செல்போனை கூட சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். யாருமே அதை கவனிக்கல. எனக்கு சரி, நம்ம தேவைக்கு அதிகமாக பேசிட்டோம்னு நினச்சிட்டு ஒரு வருஷம் விட்டுட்டேன். ஆனால் ஒரு 4-5 வருடம் கழிச்சு இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வந்து எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்தது. நான் தங்கியிருந்த நண்பர் வீட்டிலேருந்து நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, அது வெற்றிலை கொடி கால் வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த நண்பர் ஃபோன் பண்ணுறாரு. அவருடைய துணைவியார் வந்து ஒரு அதிகமான காஸ்ட்லியான ஒரு ஃபோன் வாங்கினாங்களாம். அதை ரொம்ப விரும்பி வாங்கினா. ஆனால் அது என்னன்னு தெரியல, அது செயல்படாமல் போயிடுச்சு. அதில் ஏதோ ரிப்பேர் வந்துச்சு, சரி பண்ண முடியல, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அண்ணன்ட்ட கேளுங்க, ஒரு தடவை இந்த மாதிரி சொன்னார், சரி பண்ண முடியுமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த வந்து பேச முடியாதனால என்னைய பேசியிருக்காங்க. அவங்க வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதுக்கு என்ன சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஒரு 5 நிமிடத்தில் 5 நிமிடம் 10 நிமிடம் தான் இருக்கும். அவர் அங்கேருந்து அந்த அம்மா பேசுகிறாங்க. அண்ணே, என்னென்ன பண்ணீங்க, நான் உங்களை பெரிய மிஸ் பண்ணிட்டேன்னே, உங்களையே அப்பாவே நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்து வாய்ப்பு இருந்தோம், நாங்கள் அதை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபோனில் பேசுகிறாங்க. இவர் அதுக்கப்புறம் சொல்லியிருப்பார் போல் இருக்கு, ஃபோன் பண்ணி சரியாயிடுச்சு அவர் சொல்லிட்டேன் அப்படின்னு ஆன் பண்ணியிருக்காங்க, வேலை செய்து பேசுகிறாங்க. இந்த விஷயத்த நண்பர்கள், தீட்சை வாங்கின நண்பர்கள்தான் சொல்றேன், அதிகமாக மற்றவங்கள்ட்ட சொல்றது இல்லை. இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். நண்பர் சுப்பிரமணியன் ஒரு நண்பர் இருக்காரு. அவர் வந்து கம்ப்யூட்டர் ரிப்பேரிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார். அவர் நம்ம சுப்பிரமணியம் தான். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் தீட்சை வாங்கியிருக்காரு. அவருடைய ஆற்றலை வந்து பயன்படுத்தி நிறைய தடவை தன்னுடைய அறிவுனால முடியாத விஷயத்த செஞ்சிருக்கேன், சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவருடைய ரிப்பேரிங் அந்த தொழிலில் இது நிறைய தடவை பயன்படுத்திருக்கேன்னு சொல்லுவார்.